ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து பயங்கர ஜாலியாக ஈஸ்வரி அம்மா, கோபி பொண்ணு எல்லாருமே ஒரே ஜாலியாக வீட்டில் இறங்குறாங்க. இவங்கள ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க பாக்கியா வாசல்லே நிற்கிறாங்க. எப்படா வருவாங்க, நம்ம ராதிகாவை பற்றி கோபிகிட்ட சொல்லுவோம், உடனே போய் அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வாசல்லே பார்த்துட்ருக்காங்க. வந்தமே இங்கே வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கோபியை. அதுக்கு ஈஸ்வரி அம்மா சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துரும். பாக்கியா மனசு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பற்றியா அப்படின்னு சொன்னமே. இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. ராதிகாவும் கோபியும் பாக்கியாவும் உள்ள ரூம்குள்ளே போய் என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லுமே. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீங்கள் வாட்டுக்கு எனக்கணன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டீங்க, இங்கே மைவுக்கு பர்த்டேன்னு சொல்லி நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு ராதிகா அவங்க ஒய்ஃப் செம்ம டென்ஷன் ஆகிட்டு வீட்டையே காலி பண்ண போகிறாங்க. நீங்கள் எனக்கு என்னடா இங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா பிள்ளைகளோட, அங்கே உங்கள் மனைவி உங்கள் பிள்ளை எல்லாம் காத்துட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லார் வாழ்க்கையும் கெடுக்கிறதா உங்களுக்கு வேலையா? இங்கே இருந்து வாழ்க்கையை கெடுத்தீங்க, இப்போ போய் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்குறீங்களா? உங்களால் உருப்படியாக ஒரு இடத்துல கூட இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. கிளம்பி போங்க, போய் ராதிகாவை போய் சமாதானப்படுத்தி அவங்க போகாமல் தடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே அவங்க கோபி ஐ எம் சாரி பாக்கியா, எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நான் இப்போ உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வராங்க. அம்மா அந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேம்மா. எங்கடா போகிற அப்படின்னாடி, அம்மா அந்த ராதிகா மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா, ப்ளீஸ்மா நான் உடனே வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு உடனே ராதிகாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் ராதிகா எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஒரே ஆள் மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. நம்ம கோபி பார்க்குறாங்க. உள்ளே போய் என்ன ராதிகா இப்படி எதுக்கு எடுத்தாலும் இப்படி அவசர முடிவாக எடுக்கிற, ராதிகா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான், கெஞ்சுறான், கூத்தாடுறான். ஆனால் என்ன சொன்னாலும் ராதிகா நீ செஞ்சது தப்பு தான், உங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, நான் உங்களை கட்டின பாவத்துக்கு நான் தான் கஷ்டப்படுறேன்னா என் பொண்ணு எதுக்கு உங்களை கஷ்டப்படணும், எங்களை விட்டுருங்க, நாங்கள் பேசாமல் போயிடுறோம், உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடையே சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, எங்களால் தானே உங்களுக்கு தொல்லை, உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு தானே எல்லாருமே சொல்கிறாங்க, எதுக்கு இந்த பிரச்சனை, நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வழியை பார்த்துக்குறோம், எத்தனை தடவை நான் பட்டாலும் எனக்கு புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சத்தம் போடுறாங்க. இல்லை ராதிகா, நான் செஞ்சது தப்பு தான், என்னோடய சூழ்நிலை அப்படி, ஏன்னா என் உடம்பு சரியில்லைல்ல, அப்படி உடம்பு எல்லாத்துக்கும் தாங்க சரியில்லாமல் போகும், அவங்க எல்லாருமே குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்களா, நீங்கள் செஞ்சது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா செம்மையாக கோபியை சத்தம் போடுறாங்க. மன்னிச்சிரு ராதிகா.